பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டாப்பிக்குமே ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டாப்பிக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும். நார்மலாக ஒரு பிஸ்னஸை வந்து எல்லாராலையும் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது இல்லையா? யார் வேணால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பிஸ்னஸ் வேணால் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லேருந்து பெரிய லெவலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வேணால் பண்ணலாம். பட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது வந்து ஒரு டேலண்டடான பர்சனால் மட்டும்தான் முடியும். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம எங்கேயும் போய் கோர்ஸ்லாம் படிக்க போகிறதில்ல. பேசிக்காக நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய சில குவாலிட்டிஸ் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். கண்டிப்பாக நம்மளோட சொசைட்டியில் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக சர்வே ஆக முடியும். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நேம் கெயின் பண்ண முடியும். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்களுக்கு அதை ப்ராடக்டை மட்டும் பொறுத்து அவங்க வந்து அச்சீவ் பண்ண போகிறதில்ல. அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட குவாலிட்டிஸை பொறுத்தும் அவங்களோட பிராண்ட் வந்து ஒரு சக்ஸஸை அச்சீவ் பண்ணும். ஸோ அதனால அஸ் அ பர்சனாகவும் அவங்க ஒரு நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஒர்க்குக்கும் அவங்க 100% ஜென்யூனாக ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணும். ரொம்ப ஜென்யூனாக அவங்க ஒர்க் பண்ணாங்கனாலே சீக்கிரம் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. நிறைய குவாலிட்டிஸ் அவங்க கெயின் பண்ணிக்கணும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கு. பட் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 குவாலிட்டிஸை நான் சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு 10 குவாலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட் ஒர்க் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கு சான்சஸே இல்லை இல்லையா? நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கை யார் வேணால் செய்யலாம். ஆனால் அதில் எந்த அளவுக்கு அவங்க இன்புட் போடுறாங்க, எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் டீ ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னோட கடை, நான் எப்போ வேணால் அதுக்கு லீவ் விட்டேன்னா லீவ் விட்டுக்குவேன். ஒரு நாள் எனக்கு தூங்கி முழிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் லேட்டாக தான் ஷாப் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்சன் வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வித்தவுட் ஹார்ட் ஒர்க் நம்மளால் கண்டிப்பாக எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் அப்படின்றது சில பேர் வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய இன்புட் போடுறேன், இருந்தாலும் எனக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்ற விஷயம் நான் இன்னும் அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகலாம். இல்லை அவங்களுக்கான ப்ராப்பரான டைம் வரல. அவங்க லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இன்னும் இருக்கலாம். அதனால் அது ஒரு வேளை டிலே ஆகலாம். ப்ராப்பராக அவங்க அந்த ஸ்டேஜுக்காக ரெடி ஆகும்போது கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு செல்ஃப் க்ரோனாக ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான அந்த சக்ஸஸ் நம்மக்கிட்ட வந்து சேரும். அதுக்கு நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஃபேமிலியிலேருந்து இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ஃபேமிலியிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம மேலே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளோட இன்புட், நம்மளோட டெடிகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். கரெக்டான ஒரு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து லெத்தாஜிக்காக இருக்கும்போது அந்த ஒர்க் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டெடிகேஷனாக ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒர்க் எல்லாமே நீட்டாக நடந்துகிட்ருக்கும். நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸாக நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க, நிறைய ப்ராஃபிட் கெயின் ஆகும், நம்ம பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் ரெக்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப அவசியம். ஸோ செகண்ட் ஒன் வந்து வில்லிங்னஸ் டு எக்ஸ்பிரிமெண்ட்.
நம்ம வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். நம்ம ஒரு நல்ல ரிசர்ச்சர் மாதிரி இருக்கணும். டே டு டே நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். எந்த மாதிரி மார்க்கெட் டேட் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்டை லான்ச் பண்ணலாம், ஆடியன்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட மென்டாலிட்டி என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து அதோட சப்ளை கம்மியாகும்போது உடனே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, ஓகே, இவ்வளோ தானே கம்மியாக இருக்குது, இதனால என்ன இவ்வளோ பேர் வாங்குறாங்க. இப்போ வந்து டே டு டே உங்களுக்கு வந்து 80% ஆஃப் ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். 20% தான் சேல் ஆகலை. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு 70% தான் சேல் ஆயிருக்கு, 30% சேல் ஆகலை அப்படின்னா அது வந்து சரி, ஓகே, 10% தானே, இதில் என்ன, நம்ம நாளைக்கு சேர்த்து சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அதை வந்து அனலைஸ் பண்ணணும். எதுக்காக இந்த 10% பீப்புள் அதை வாங்கலை, என்ன ரீசன் அப்படின்றத சர்ச் பண்ணணும். ஒருவேளை அந்த 10% பீப்புள் வேறு ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா நம்ம ப்ராடக்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட் அவங்க ஃபைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்ன ரீசன் அப்படின்றத உடனே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரெக்டிஃபை பண்ணி அதே கஸ்டமர்ஸை அகெயின் கெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம கஸ்டமர்ஸை இழந்துட்டோம் அப்படின்னா அகெயின் அவங்கள வந்து கிராப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க சீக்கிரமே அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நியூ ப்ராடக்ட், நியூ காம்படிட்டர்ஸ் நிறைய வரும்போது மக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க, பழைய விஷயத்த மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, அதை எந்த அளவுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக வந்தது ஃபேண்டஸியாக இருக்குதா, அது ரொம்ப கேட்சியாக இருக்குதா, ஓகே அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸை எந்த விதத்துலையும் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். தென் வில்லிங்னஸ்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும். இப்போது நம்ம அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். கவர்மெண்ட் சைட்லையாக இருக்கட்டும், இல்லை காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்லையாக இருக்கட்டும், நிறைய சைட்லேருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு எல்லாமே வரும். பட் அது எல்லாத்தையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா, அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் இருக்குமா, எந்த விதமான ஃபால்ட்டும் என்னோடய ப்ராடக்டில் அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கான்ஷியஸாக இருந்து ரொம்ப போல்டாக நம்மளோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும். அது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுல மட்டும் கிடையாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அப்படின்னா அவங்க ஒரு எழுதி ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை கேமிங்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணுறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வில்லிங்னஸ், ஒரு கரேஜ் இருக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அடாப்டபிலிட்டி. இதுவும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஏன் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க வந்து டே டு டே நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணுற பீப்புள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து சில பேர் ரொம்ப ரூடாக இருக்கலாம், சில பேர் வந்து என்ன தான் நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலேயோ இல்லை நம்ம சொல்கிற ரேட் மேலேயோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். வெரைட்டி ஆஃப் பீப்புள், ரொம்ப வித்தியாசமான மைண்ட் செட்டில் இருக்கிற நிறைய பீப்புளை வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் மீட் பண்ணுவாங்க. அவங்க கிட்டலாம் ரொம்ப பொலைட்டாக பேசுகிறது, அவங்கள ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. இதுக்கு வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக ஒரு ஹோல்சேல் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அங்கே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ், இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம வீடுகளுக்கு சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்க. ஸோ அந்த மக்கள் எப்படி பேசுகிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நார்த் இண்டியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடாப்டபிலிட்டிக்கு அவங்கள நம்ம சொல்லலாம். நார்த் இண்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு நிறைய பெட்ஷீட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம இடத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. நம்ம மக்கள் வந்து பேசுகிற லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும். இப்போ வந்து அவங்க எடுத்த உடனே 200 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மக்கள் வந்து அதை 50க்கு கேட்பாங்க. ப்ராடக்டோட ரேட்டு 20 தான் இருக்கும். பட் இவனுக்கு வந்து தெரியும் இந்த மக்கள்கிட்ட இப்படி சொன்னால் தான் அவங்க இந்த ரேட்டுக்கு வருவாங்க, அதில் 30 ரூபீஸ் ப்ராஃபிட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த மக்களோட மைண்ட் செட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் டியூரேஷன் தான் அவங்களுக்கு எடுக்கும் ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். பீப்புளோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இவங்களால சர்வே ஆக முடியும். 4th ஒன், டெசிஷன் மேக்கிங்.
நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக டெசிஷன் மேக் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்கள வந்து நிறைய பேர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமர், அவங்களோட ஃபேமிலி, அவங்க கிட்ட இப்போ ஹோல்சேலர் அப்படின்னா அவங்கள நம்பி இருக்கிற சின்ன சின்ன கடைகளா இருக்கட்டும். அதே மாதிரி அவங்க கிட்ட டீலர்ஷிப் வச்சிருக்கிறவங்க, பார்ட்னரா இருக்கிறவங்க, கொலாபரேஷன்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் பீப்பிள், பிளென்டி ஆஃப் சோர்சஸ் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சின்ன டெசிஷன் எடுத்தாலும் அந்த டெசிஷன் யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. யாரோட லைஃப்லேயும் எந்த விதமான ஒரு சேஞ்சையும் கிரியேட் பண்ணாத விதத்தில் அவங்களோட முடிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த டெசிஷனை வந்து ரொம்ப ஸ்பீடாக எடுக்கணும். ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஆறாமரை உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் உடனே அவங்க முடிவு எடுத்துட்டு அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் அப்போவே முடிவு பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆனால் குயிக்காக அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த முடிவு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். நம்ம இப்போ ஒரு லீடர் பொசிஷனில் இருக்கோம். ஸோ நான் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், நான் அக்யூரேட்டாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக முடிவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அது அக்யூரேட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெசிடேஷனும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு டெசிஷனை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா போல்டாக எடுத்து வைக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன், இது என்னோட முடிவு, இதை வந்து நான் ப்ராப்பராக யோசித்து தான் எடுத்திருக்கிறேன், இதில் எந்த விதமான ஃபால்ட்டையுமே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் என்னால் சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணுமே தவிர ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல டெசிஷன் மேக்கராக இருக்கணும். அந்த டெசிஷன் வந்து டிலே ஆகாமல் வித்தவுட் ஹெசிடேஷனோட ப்ராப்பராக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th ஒன் செல்ஃப் அவேர்னஸ். ஒரு ஆண்டர்ப்ரனர் அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது, அதை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். வீக்னஸ் எதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்கள டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கிறதுனால யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்களை பற்றி அவங்க நல்லா செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியுமா, இதனால் வர்ற ப்ராப்ளமை என்னால் டேக்கிள் பண்ண முடியுமா, ஸோ இதில் ஒரு வேளை லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து எக்கனாமிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, அதை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு முடியும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த ஒரு ஒர்க்குக்கான ஒரு டெடிகேஷன் இருக்கணும், அதுக்கு வர்த்தியாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதில் என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்கணும். இது எல்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்தவங்க சொல்கிறத விட, அடுத்தவங்க வந்து எல்லாருமே ஜென்யூனான ரிவ்யூ நம்மக்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைஃப்பில் போக போகிறோம், அதுக்காக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே ஜென்யூனாக ரிவ்யூ கொடுப்பாங்க, ஜென்யூனாக ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்க கிட்டேருந்து சஜஷனை எதிர்பார்க்காம நம்மளே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வீக்னஸ், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை, அது எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளை பற்றி எதுவுமே நம்மளுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆப்பனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ எந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம வந்து டவுன் ஆகும், நம்ம மார்க்கெட் உடனே சரிஞ்சிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஆப்பனண்ட்டுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியக்கூடாது, அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 6th ஒன் ரிஸ்க் டாலரன்ஸ். இதுவும் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. ரிஸ்க் அப்படின்றது வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னாலே அவங்க பண்ணுற அந்த ஜாப் கண்டிப்பாக ரிஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து அதுலேயும் ஃபுட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறவங்க, டெலிவர் பண்ணுறவங்கலாம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க இன்னும் ரிஸ்கில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது பாய்சன் ஆகிடுச்சு, கெட்டு போனது அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணணும், அவங்க கஸ்டமர்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை லீட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ரிஸ்க் இருக்குது, ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அந்த பிஸ்னஸில் வந்து இறங்குறோம். அப்படி இறங்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பாக வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்டாலும், என்ன
ப்ராப்ளம்னு சொன்னாலும் அவங்க அதுக்கு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அத்தனை வருஷ சர்வீஸில் அவங்க அவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் சில நேரம் அவங்களுக்கு ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியாமல் சஃபர் ஆயிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் வரும்போது அதுக்கான சொல்யூஷன் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய விஷயத்த ஒரு பர்சனுக்கு டீச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்ட இருந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ஹேண்டிலிங் அந்த ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு தெரியாத ஒரு ஸ்கில்லை மற்றவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால ரிஸ்க் டாலரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கே ஒரு பர்சன் வந்து ரொம்ப பயப்படுறாரு, அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஃபால்ட்டும் இல்லை, இருந்தாலும் ஏதோ ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண பயப்படுறாருன்னா அவர் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்க ரொம்ப போல்டாக இருக்கணும், என்ன ரிஸ்க்குனாலும் அதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், எடுத்ததுக்கப்புறமா அதில் வர்ற ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். 7th ஒன், கம்ஃபர்ட் வித் ஃபெயிலியர்ஸ். சில பேருக்கு தான் அந்த குவாலிட்டி இருக்கும். கம்ஃபர்ட் வித் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 70% ஆஃப் பீப்புள், அதுலேயும் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்குது. தென் 50% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 25% பீப்புள் மட்டும்தான் 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரி. ஒரு இடத்துல எம்ப்ளாயியாக வெறும் 25% பீப்புள் மட்டும்தான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்க. 25% பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு கரேஜ் இருக்கும், எவ்வளோ தான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை டாலரேட் பண்ணிவிட்டு அகெயின் அண்ட் அகெயின் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு வந்து ஒரு ரிவார்ட் கிடைக்கும், அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி 25% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும், எவ்வளோ லாஸ் ஆனாலும் அதை கன்சிடர் பண்ணாமல் அகெயின் அண்ட் அகெயின் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மெஜாரிட்டி 70% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 1 மந்த் இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 இயர் பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த 1 இயரில் அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் எதுவுமே வரல, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி வேறு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான், அந்த பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து 1 இயராக ஸ்ட்ரகிள் பண்ணியும் ஒருத்தனுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அப்போ எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டு தான். ஆனால் அந்த 1 இயரில் அவங்க லேர்னிங் பீரியட் அப்படின்றது இருக்குது. எந்த ஒரு ஜாபுமே கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அது என்ன அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சிரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 1 இயர் வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங் பீரியட் மாதிரி, அட் த சேம் டைம் நம்மளுக்கான அந்த ப்ராக்டிசிங் பீரியட்னு கூட சொல்லலாம், ட்ரைனிங் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக வர ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த இயரில் எல்லாத்துலேயுமே நம்ம ஷைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. யாரும் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸை டீச் பண்ண போகிறதில்ல. நம்ம படிக்கும்போது காலேஜஸில் டிகிரியெல்லாம் படிக்கிறோம், எல்லாமே ஓகே தான். பட் அதை எப்போ நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ, எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபால்ட்டு தெரியும், நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது தெரியும். அதனால் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 8th ஒன், பெர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது இது வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அகெயின் அண்ட் அகெயின் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டி இதுவுமே இப்போது கம்ஃபர்ட் வித் ஃபெயிலியர்ஸ் இருக்குது இல்லையா, அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இவனுக்கு வந்து இப்படி தோற்று போய் இருக்கிறது வந்து பழகி போச்சு, அதனால அவன் அதை விட்டு வெளியே வர மாட்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் அதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு அந்த ஃபெயிலியரை வந்து கம்ஃபர்ட் ஜோன்னா அதில் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்களே தவிர இந்த ஃபெயிலியர் தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன், எவ்வளோ ஃபெயில் ஆனாலும் நான் அப்படியே என் பாட்டுக்கு உட்காந்துட்ருப்பேன் அப்படின்றது கிடையாது. அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பட் கிவ் அப் பண்ணலை. நான் அந்த பிஸ்னஸை விட்டு போகிறேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணலை. அகெயின் அண்ட் அகெயின் அவங்களோட இன்புட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு லேர்னிங்காகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறாங்க. அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்குறதுனால அவங்க இந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து இட் டசன்ட் மீன் அவங்க வந்து ஒரு ஃபெயிலியரில் கம்ஃபர்ட் ஜோனை பார்க்குறாங்க, ஃபெயிலியர் மட்டும்தான் லைஃப்னு நினச்சிட்டு அதுலேயே அப்படியே நைஸாக
ஃபாஸ்ட்டாக காலத்தை ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தெரியுது லேர்னிங் பீரியட். ஸோ லேர்ன் பண்ணிக்கணும். இதனால நம்ம ஃப்யூச்சரில் ஷைன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை புரிஞ்சுப்பாங்க. அகெயின் அண்ட் அகெயின் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்னோவேட்டிவ் திங்கிங். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய இன்னொரு குவாலிட்டி இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். ப்ராடக்ட்டில் இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் வந்துச்சு. நிறைய கம்பெனி வந்துட்டு ஒரு சோப் எடுத்துக்கிட்டால் நிறைய பிராண்ட் இருக்குது. ஐஸ்கிரீம், சாக்லேட் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் போயிட்டுருக்கிற இந்த வேர்ல்டில் நம்ம சக்சீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்னோவேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம இன்னோவேட்டிவாக நம்மளோட ப்ராடக்ட்டை, நம்மளோட சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட கம்பெனி எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்றது இருக்குது. ஸோ அஸ் ஆண்டர்ப்ரனராக எந்த அளவுக்கு நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேவா? இது வந்து நேச்சுரலாக வந்துடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. எல்லாரும் க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா? எல்லாராலையும் அவ்வளோ அழகாக வரைய முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது அவங்க டெவலப் பண்ணுறது. அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க வரைஞ்ச பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களா வரைஞ்சது, அவங்களா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் வரும். ஸோ ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அது கிரியேட் ஆகும். ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்றதும் அந்த மாதிரி தான். நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து யோசிக்கணும். அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அதில் வெல் நோனாக இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் கிட்ட கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ, ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறது மூலமாகவோ இந்த மாதிரி நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்மளாக தான் இந்த க்ரியேட்டிவ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து டீச் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அது தானாக நம்மளுக்கு கிடைக்கிறது. பட் இந்த மாதிரி ஸ்கில் அப்படின்றது நம்ம டெவலப் பண்ண வேண்டியது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும், சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன், லாங் டைம் ஃபோக்கஸ். இது வந்து ஒரு பிஸ்னஸ் யார் வேணால் ரன் பண்ணலாம், யார் வேணால் அதை நடத்தலாம். பட் எந்த அளவுக்கு அவங்க சக்சீட் ஆகுறாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக மாறுறாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு பேஷன்ஸோட ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை டாலரேட் பண்ணிக்கிறோம், எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸில் நம்ம டெவலப் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு லாங் டைம் பீரியட். யாருமே எடுத்த உடனே சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷனில் வந்து பணக்காரங்களாகிறது கிடையாது. அதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஆண்டர்ப்ரனர் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்கும்போது அவங்க லைஃப்பில் பெருசாக ஸ்ட்ரகிள் இருக்காது. ஏன்னா அவங்களோட எல்லா ப்ராப்ளமையும் பேக் போனாக இருந்து அவங்களோட ஃபாதர் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபேமிலி சைட்லேருந்து, கஸ்டமர் சைட்லேருந்து, எல்லார் சைட்லேருந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இப்போ ஒரு க்ரோத் அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரோத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய டைம் டியூரேஷன் எடுக்கும். அதில் பேஷன்ஸோட ரொம்ப கவனமாக நம்ம சக்சீட் ஆனோம், ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத் நம்மளுக்கும் சீக்கிரமாக கிடைக்கும். நம்மளும் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் எத்தனை டைப்பில் இருக்கிறாங்க, டோட்டலாக ஒரு 10 டைப்ஸ் இதில் பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக எடுத்தோம் அப்படின்னா 2 டைப் தான். ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுறவங்க, ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அதில் இருக்கும். இன்னொருத்தங்க வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறவங்க, அதனால் ஒரு பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க, பெரிய அளவில் நிறைய சப்போர்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி 2 கிளாஸ் தான் இருப்பாங்க, 2 டிவிஷன் தான் ஜென்ரலாக இருக்கும். ஆனால் அது போக நிறைய சப் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் பர்சனோ இல்லை அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸோட எந்த விதமான ஐடியா இருக்காது. அவங்களோட எய்முமே ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. சர்வே ஆகிறதுக்கு அமௌண்ட் கிடைச்சா போதும், பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கணும், நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் நம்ம பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவுமே இருக்காது.
ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதனால 2 விஷயமுமே டேக்கிள் ஆயிரும். அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்ற அந்த ஐடென்டிட்டியும் கிடச்சிரும், ஃபேமிலிக்கும் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போகுமே தவிர அவங்களுக்கு பெருசாக பிஸ்னஸ் மேன் ஆகணும், பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட சப்போர்ட்டோட சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஃபுட் ரிலேட்டடாக அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும், நல்லாவே ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதில் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தான் ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்து வேர்ல்டு வைடு ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஓகேவா? இவங்களுக்கு மோட்டிவே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மாடல் புதுசாக ஏதோ ஒன்று இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். இவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனை எதிர்பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸை வந்து வேர்ல்டு வைடு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேஷனபிளாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அதிக அளவில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட மோட்டிவாக இருக்கணும். எந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியணும், இந்த பிஸ்னஸ் அண்ட் அதை ஹேண்டில் பண்ணுறவங்கள பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும், எல்லாரும் எல்லாருக்கிட்டேயும் ரீச் ஆகணும் அப்படின்றத நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறணும், பிஸ்னஸ் ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா அமேசான், கூகுள், ஆப்பிள் இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதோட பிராண்ட் நேம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி. ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு பிராண்ட் செட் பண்ணிவிட்டு அது ஒரு க்ரியேட்டிவான பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிராண்டை வேர்ல்டு வைட் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக நிறைய குட்டி குட்டி ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து சர்வே ஆகிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்க ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணி சர்வே ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இந்த இன்ட்ரப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றவங்க அவங்களோட ஐடியாலஜி யூஸ் பண்ணி அவங்களோட சப்போர்ட்டோட ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லையா. இந்த கேட்டகரி இன்ட்ரப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ஐடியாலஜியை மட்டும் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு வந்து மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராகவோ ஃபவுண்டராகவோ டிசைனராகவோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்துட்டு அவங்க ஜஸ்ட் அவங்கள கைட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியோட க்ரோத் வந்து இவங்க கையில் தான் இருக்கும். எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு ஐடியாஸ் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக அதை சேஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ கூகுள், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் சில பேர் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி அப்டேட்ஸை கொண்டு வரலாம், மெட்டா அதில் இன்க்ளூட் பண்ணலாம், ஏஐ அப்படின்ற விஷயத்தை வாட்ஸ்அப்பில் நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக அவங்க இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நிறைய கொடுப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். ஓகேவா? அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற அந்த கம்பெனி, அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக லீட் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களோட ஒர்க் அப்படின்றது ஹார்ட் ஒர்க் அப்படின்றத தாண்டி நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லார்ஜ் கம்பெனி ஆண்டர்ப்ரனர்ஸ். லார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்னி, கூகுள், டொயோட்டா, மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாமே லார்ஜ் கம்பெனி. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இதிலேருந்து புதுசு புதுசாக நம்ம நிறைய இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஒரே ஒரு பிராண்ட் நேம் வச்சுப்பாங்க. அந்த ஒரு பிராண்ட் வச்சே நிறைய இன்னோவேட்டிவான சப் பிராண்டாக இருக்கட்டும், சப் ஆப்ஸாக இருக்கட்டும் அப்படி டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட மோட்டிவாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க ஒவ்வொரு ஆப்பாக க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே இன்டர்லிங்க்டு, எல்லா ஆப்புமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸை தான் லார்ஜ் கம்பெனி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டாக ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸை க்ரியேட் பண்ணி அது மூலமாக நிறைய ப்ராஃபிட் கெயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து அந்த ஹெட்டுக்கு தான் போகும். ஸோ இது வந்து லார்ஜ் கம்பெனி ஆண்டர்ப்ரனர்ஷிப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இமிட்டேட்டிவ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது
அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஏதோ வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும்போது நம்ம ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ஐடியாவை காப்பி பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதை தான் இமிட்டேட்டிவ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அப்படியே அவங்க காப்பி பண்ணுறது தான் இருக்கும். அவங்களோட ஓன் ஸ்கில், ஓன் ஐடியா, இனோவேட்டிவ் ஐடியாஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அவங்க என்ன காப்பி பண்ணாங்களோ, என்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே இவங்களோட பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்களோட சக்ஸஸை மட்டும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனர் நிறைய பேரியர்ஸையும் அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க டாலரேட் பண்ணிட்டு தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பேரியர்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க சக்ஸஸை மட்டுமே பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு இமிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை ப்ராப்பராக பண்ணணும். எந்த அளவுக்கு அதில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை இமிட்டேட் பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க பண்ண அதே மிஸ்டேக்கை நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இனோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இனோவேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட மோட்டிவ் எப்போவுமே கரண்ட் வேர்ல்டு நோக்கியே தான் இருக்கும். எப்போவுமே அப்டேட்டடாக இருப்பாங்க, நியூ திங்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மக்களோட மைண்ட் செட்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து ஒரு சீரியஸோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டரோ ஒரு கரண்ட் டைமில் ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லலாம் அந்த ஆக்டரோட ஃபோட்டோ தான் இருக்கும். இல்லை அந்த ஆக்டரை வச்சு ஏதாவது திங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் கரண்ட் ஜென்ரேஷனை எப்படி கிராப் பண்ணுறது, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட மோட்டிவ் தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ கம்பேரிட்டிவ்லி எல்லா பிஸ்னஸ் பர்சனை விட இந்த இனோவேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட் இருக்கும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குமான ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்பவே சீக்கிரம் சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பையர் ஆண்டர்ப்ரனர்ஷிப். பையர் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்துட்டு நான் உங்கள் கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட நிறைய மணி இருக்கும். ஆனால் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான ஸ்கில் எதுவுமே இருக்காது. பட் அவங்க ஃபினான்ஷியலி சவுண்டடாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கிற, ரொம்ப க்ரியேட்டிவ் தாட் ப்ராசஸ் இருக்கிற, பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் ஃபினான்ஷியலி வீக்காக இருக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பர்சன் போயிட்டு அந்த பையர் ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா. அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இவங்க ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணும்போது இவங்களோட இன்புட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க வந்து ஜஸ்ட் மணி மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மணி பெரிய மேட்ரு தான். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆஸ்பெக்ட். பட் அதை எப்படி ரன் பண்ணுறோம், எப்படி அந்த மணியை வந்து டபுளாக எடுக்கிறோம் அப்படின்றது இருக்குது இல்லையா, அது வந்து அவர் டிபெண்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்சனை பொறுத்தது. ஃபினான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கிற அந்த பர்சன் தான் எப்போவுமே ஆக்டிவ் பர்சனாக இருப்பாங்க, ஆக்டிவ் ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பாசிவ் ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கான ஷேர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ அவங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க. பட் டே டு டே அவங்க ஒர்க் பண்ணாமலே அவங்களுக்கான ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் பையர் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. 8th ஒன் ரிசர்ச்சர் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து எந்தளவுக்கு பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு அகாடமிக் சைட்லேயும் நம்ம கொஞ்சம் கேப்பபிளாக இருக்கணும். ஓகேவா. அகாடமிக் ஐடியாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு, எஜுகேஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக நம்மளாலேயும் மாற முடியும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை கிளைண்ட்ஸை பற்றி அவங்கக்கிட்ட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா அந்த நெட்வொர்க்கை கரெக்டாக கேரி அவுட் பண்ணுறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் சோர்சஸ் இருக்குது இல்லையா. ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா சும்மா கிடையாது. அதை பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சர் மைண்ட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இந்த ரிசர்ச்சர் அப்படின்றவங்க அவங்களோட ஓன் பிஸ்னஸ்க்காகவும் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இப்படி ஒரு ஆண்டர்ப்ரனரை அவங்க ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிக்கு ஐடியா கேட்கணும், மார்க்கெட் ரேட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கம்பெனியில் இருக்கிற ஃப்ளாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்
ரேட் தெரிஞ்சுக்கணும், நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கு வேணும், நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களையும் ரிசர்ச் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகாடமிக் ப்ளஸ் பிஸ்னஸ் ஸ்கில் இது ரெண்டும் இருக்கிறவங்கள தான் ரிசர்ச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே அவங்க வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால யாரையும் கரெக்டாக லீட் பண்ண முடியும். 9th ஒன் ஹஸ்ட்லர் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இது வந்து சில பேர் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சில பேருக்கு பேஷனாக இருக்கும், சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனால், சில பேர் அவங்களோட ஃபாதர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால் இவங்களும் அதில் ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி plenty ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஹஸ்ட்லர் அப்படின்றவங்க யாருன்னா அவங்கள செல்ஃப் ஸ்டார்டர், அவங்களா நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களே அவங்க மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு ஒரு டிசிசிவ் பர்சனாக ஃபியர்லெஸ்ஸாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை தான் ஹஸ்ட்லர் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த பர்சனுக்கு வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படாது. ஃபினான்ஷியலி இருக்கட்டும், மென்டலி அவங்கள யாராவது என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், அதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கும், எப்படி நம்ம மூவ் பண்ணணும், எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேதர் பண்ணிக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவங்க செல்ஃப் மேடாக இருப்பாங்க. அவங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னாடி வர்றவங்கள தான் இந்த ஹஸ்ட்லர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ். இவங்களுக்கு வந்து 2 மோட்டிவ் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கணும், மணி ஏர்ன் பண்ணணும். இன்னொன்று வந்து வேர்ல்டு வைட் அது ஸ்ப்ரெட் ஆகணும், சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நேம் அண்ட் ஃபேம் கெயின் பண்ணணும், அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டும் கெயின் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே யார் கூடயாவது சேர்ந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும், அவங்கள பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் அண்ட் என்வரான்மெண்டல் சேஞ்சை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்க, நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறவங்க, இன்னோவேட்டிவான ஐடியாஸை சொசைட்டிக்கு கொடுக்குறவங்கள தான் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.